ஓம் சாண்டாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசிரியராக ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று இறை வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை கொட்டி கொடுக்கின்றதாகிய குபேரன், அந்த குபேரனுடைய திசையை நோக்கி வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. அத்தோடு இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்றதாகிய வளர்ப்பிறை தேய்பிறையிலே வருகின்றதாகிய திதிகளை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதமானது வளர்ப்பிறையிலும் ஏகாதசி விரதம் வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10ஓடு கூடிய 1 11. 11வது திதி ஏகாதசி. அமாவாசை 11வது நாள் ஏகாதசி வளர்பிறை. பௌர்ணமி 11வது திதி ஏகாதசி தேய்பிறை. அந்த வகையிலே இந்த காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய வளர்ப்பிறை ஏகாதசி விரதம் இன்றைய தினம். விஷ்ணுவாலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது நாமும் சென்று பிரார்த்தனை செய்வது. விஷ்ணுவாலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் துளசி பத்திரம், துளசி இலை கொண்டு செல்லலாம். அதை பக்குவமாக எடுத்து மஞ்சள் தண்ணீரிலே கழுவி அர்ச்சனைக்கு மாலையாக தொடுத்து கொடுப்பதற்கும் சிறப்பு. அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். இவ்வாறான இந்த வழிபாடுகளில் இந்த ஏகாதசியிலே விரதம் இருக்கின்றவர்கள் பகல் பொழுதும் அன்றைய தினத்திலே அன்னத்தை உண்ண மாட்டார்கள். அரிசியிலே செய்யப்பட்ட சாதத்தை, அன்னத்தை சாப்பிட மாட்டார்கள். ஏதாவது பலகார பட்சணங்கள் மட்டும்தான் உண்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த பூஜைகளும் கலந்து கொள்வதோடு வருகின்ற திங்கட்கிழமை ஆனி மாதத்து பௌர்ணமியிலே நைனை நாகபூஷணி அம்பாளுடைய தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதுபோல் இன்னும் பல்வேறு ஆலயங்களிலும் இந்த ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு தீர்த்தோற்சவங்கள், சங்காபிஷேகங்கள் நடைபெறும். அந்த வகையிலே நுவரெலியா மாவட்டம் பேயாவில் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளோடு மகா கும்பாபிஷேக முகூர்த்த நிர்ணயம், அந்த கும்பாபிஷேகத்துக்கான நாள் நிர்ணயிக்கப்பட்டு அடியவர்களுக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது என்று 2 வருடங்களாக 3 வருடங்களாக காத்திருந்த அடியவர்களுக்கு இந்த பெயாவில் தோட்டம் முத்துமாரி அம்பாளுடைய ஆலய கும்பாபிஷேகத்துக்கான திகதி, நாள், நட்சத்திரங்கள், அந்த சுப முகூர்த்தங்கள்
அறிவிக்கின்றதாகிய நிகழ்வு திங்கட்கிழமை 29/6/2026 ஆனி மாதத்து பௌர்ணமி அன்று காலை 9:30 மணி முதல் மகாகணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமங்களோடு பூஜைகள் நடைபெற்று கும்பாபிஷேக முகூர்த்த நிர்ணயம் நடைபெற்று சகல அடியார்களுக்கும் கும்பாபிஷேகத்திற்கான நாள் நட்சத்திரங்கள் அந்த முகூர்த்தங்கள் வேளைகள் கிழமைகள் எல்லாம் அறிவிக்கின்ற சிறப்போடு கூடிய நிகழ்வும் நடைபெறுகின்றது. நுவரெலியா மாவட்டம் தலவாக்குளை பெயாவில் தோட்டத்து அனைத்து மக்களும் இந்த நிகழ்வுகளிலே கலந்து அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேகத்தை காணுகின்ற பாக்கியத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.